கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கணத்தை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதானவர் கணம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதானவர் கணம் பண்ணுவார். ஆண்டவர் சொல்கிறார், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் என்று சொல்கிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொல்கிறார். ஊழியக்காரன்னா தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்கள் உலகத்தில் அநேக ஊழியக்காரங்க இருக்காங்க. தேவனுக்குன்னு ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க இருக்காங்க. தேவனுடைய ஆசாரிப்பு கூடத்தில் செய்கிற ஊழியக்காரங்க இருக்காங்க. சுவிசேஷ ஊழியம் சொல்கிற ஊழியர்கள், தீர்க்கதரிசனம் சொல்கிற ஊழியக்காரராக இருக்காங்க. அப்போஸ்தலர், சபை கட்டுற அப்போஸ்தலர் ஊழியக்காரங்களாக இருக்காங்க. இப்படி பல ஊழியக்காரர்கள் இருக்காங்க. ஆனால் பாபிலோன் ராஜாவாக ஆன நேபுகாத்நேச்சார் என்னுடைய ஊழியக்காரன்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, தேசத்தை ஆளுகிறவர்களும் ஆண்டவர் ஊழியக்காரர்கள். தேசத்தை ஆளுகிற செய்கிறவர்கள், அது பிரதமராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லாம் எம்பி, எம்எல்ஏ, யார் எந்தெந்த பொறுப்பு, அவங்கெல்லாம் கடவுளுடைய ஊழியக்காரர். அப்போ அவங்க என்ன எப்படி தேவன் கணம் பண்ணுவார்னா, தேவன் சொன்ன கட்டளைப்படி அவங்க செயல்படும் போது அவர் கணப்படுத்துவார். தேவன் என்ன அந்த ஊழியக்கார கையில் என்ன பொறுப்பு கொடுக்கிறதோ அதை உண்மை உத்தமாக அவர் செயல்படும் போது தேவன் அவர்களை கணப்படுத்தும். அதான் ஒருவன் எனக்கு ஊழிச்சார் பிதானவர் கணம் பண்ணுவார். கணம் பண்ணுறது பிதா தான். உங்களை தேவ கணப்படுத்துறது, உங்களை உயர்த்துறது பிதானவர் தேவ. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதானவர். உங்களுக்கு ஊழியன்னா ஒவ்வொரு பொறுப்புலை கலெக்டராக இருந்தாலும், ஜட்ஜாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் பிள்ளைங்க ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, எஜமானுக்கு அப்புறம் ஒரு ஊழியக்காரராக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் தேவ பிள்ளைங்க அந்த பொறுப்பில் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நீங்கள் உண்மை உத்தமாக அது வேலை அந்த ஊழியம் செய்தால், அந்த வேலை செய்கிறது, பணி செய்கிறது தான் அது ஊழியம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே. அப்போ பாருங்கள், அதே போல் ஒரு சாபனத்தில் இருந்தாலும் சரி, கொடுக்கப்பட்ட ஒரு உண்மை யுத்தமாக உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீங்கள் செய்யும் பொழுது தான் தேவன் உங்களை கனப்படுத்துவார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சத்தில் உண்மைகளான அநேகத்தில் மேன்மையாக்குவேன். தேவனு என்ன உங்கள் பொறுப்பு கட்டளை கொடுக்க அதை அப்படியே செய்யணும். அதான் அவருடைய ஊழியக்காரர். அப்போ தான் அவர்களை கனப்படுத்துவார். உங்கள் இஷ்டம் போல் எப்படி வேணாலும் செய்யலாம், அவருக்கு ஏன் கீழ்ப்படியணும், அந்த அதிகாரிக்கு ஏன் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதில்ல. என்னை ஆண்டவர் இந்த நாட்டு பிரதமராக வச்சிருக்கிறார், ஜனாதிபதியாக வச்சிருக்கிறார், எம்பியாக வச்சிருக்கிறார், முதலமைச்சராக வச்சிருக்கிறார், எம்எல்ஏ வச்சிருக்கிறார், கவுன்சிலராக வச்சிருக்கிறார், மேயராக, நகராஜா எல்லாம் வச்சிருக்கிறார். இந்த சபைக்கு என்ன மேய்ப்பனாக வச்சிருக்கிறார் என்று சொல்லி, இந்த தொழிலுக்கு என்ன இதாக வச்சிருக்கிறார். இதெல்லாம் ஊழியக்காரர், என்னுடைய ஊழியக்காரர். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஊழியக்காரர் என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் எனக்கு ஊழியம் செய்தால் நான் கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அப்போ கொஞ்சத்தில் உண்மை உள்ள ஊழியக்காரனை அநேகத்தில் அவர் என்ன பண்ணுவார், மேன்மையாக தேவன். நீங்கள் கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மையாக செயல்படும், வேலையில் உண்மையாக, தொழிலில் உண்மையாக, தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், அதிகாரிகள், நீங்கள் தாசத்தை கொடுக்கப்பட்ட விதத்தில் உண்மையாக நீங்கள் செயல்படும் போது கடவுள் உங்களுக்கு அதற்கேற்ற கணத்தில் கொடுப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். தெய்வ பிள்ளைகளே, அதுதான் இந்த வேதத்துக்குள்ள அர்த்தம். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஊழியக்காரன்னா ஏதோ கிறிஸ்தவ ஊழியக்காரன் இல்லை, வேலை பார்க்குற, இந்த கவர்மெண்ட் ஊழிய வேலை பார்க்குற, ப்ரைவேட்டில் வேலை பார்க்குற அவ்வளோ பேர், அவங்க எல்லாமே அவருடைய ஊழியக்காரர் தான். உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க அதை பற்றி அதை உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையுத்தமாக செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சத்தில் உண்மையோட அநேகத்தில் நான் மேன்மையாக்குறேன். என்னை கணம் பண்ணுறவர்களே, என்னுடைய நான் கணம் பண்ணுகிறவே என்று சொல்கிறது தேவ பிள்ளைகளை. வேதவசனம் தெளிவாக சொல்கிறது தேவ பிள்ளைகளை. ஒருவன் ஊழியம் செய்தால் பிதானவர் அவரை கணம் பண்ணுவார்களை கனப்படுத்துவார், அதற்கேற்ற கணத்தை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துவார். அதனால நீங்கள் ஒரு முதலாளிக்கு நான் வேலை பார்க்கல, இந்த உலகத்தில் நாட்டில் ஒரு நான் கடவுளுக்கு கீழே இருக்கேன்னு சொல்லி அந்த பொறுப்பில் நீங்கள் பிரதமர், எம்பிஆர், முதலமைச்சர், கடவுளுக்கு என் கையில் பொறுப்பு கொடுத்த கடவுளுக்கு கீழே நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் பயந்து தேவ பயத்தோடு அவர் அந்த பொறுப்பில் நீங்கள் செய்து முடிக்கும் போது அதற்கேற்ற கணத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் ஒரு ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யாத பிதானவரை கணம் பண்ணுவார், உங்களை உயர்த்துவார், உங்களை வழிநடத்துவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஊழியக்காரராக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், ஐயராக இருக்கலாம்,
தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அப்போஸ்தலராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எல்லாருமே கடவுளுடைய ஊழியக்காரர், மேலேருந்து கீழே வரும். ஆனால் அந்த ஊழியத்தை செய்யணும். தேவபிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஒழுங்காக செய்யணும். அதான் ஊழியம். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்யலாம், அவருக்காகவே ஊழியம் செய்யணும், அவருடைய சித்தத்தையும் நிறைவேற்றும், அவருக்கு பயந்து செய்யணும். உங்கள் இஷ்டத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது, உங்கள் இஷ்டத்துக்கு செயல்படக்கூடாது, உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு என்ன வேணாலும் பண்ணக்கூடாது. தேவபிள்ளை கடவுள் பயத்தோடு அவர் என்ன சொல்றாரோ அப்படியே நீங்கள் அவர் கொடுக்கப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுதுதான் தேவன் உங்களை கனப்படுத்துவார். அதனால தான் சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் இதானவர் கணம். அங்கே மட்டும் இல்லை, பரலோகத்திலேயும் தெய்வ பிள்ளைகளை பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, உமக்காக உம்முடைய ஊழியத்துக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தோமே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரலோகத்தில் 12 கோத்திரத்தை விசாரிக்கிறபடியாக உங்களை வைப்பேன். எவ்வளோ பெரிய காரியம். அதே போல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உண்மையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் ஊழியம் செய்யலை, வேலை செய்யலை அப்படின்னா அந்த கணம் இல்லை, நீங்கள் மேலே அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது தெய்வ பிள்ளைகள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இங்கே ஊழியம் கொல்ல வராமல் ஊழியம் செய்ய முடியாத மனுஷகுமாரன், அவர் தேவகுமாரன் தான். அதனால் அவரும் இந்த ஊழியத்தில் இந்த உலகத்துக்கு வந்து அவர் வேணால் அதை செய்யுங்க இதை செய்யுங்க சொல்லியிருக்கலாம். அவரே வந்து ஊழியம் செய்தார், மனுஷனுடைய கால்களை கழுவினார், பணிவிடை செய்தார், எல்லாம் அவர் கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்தார். நீங்களும் அப்படி செய்யும் பொழுது நான் பெரிய தேவகுமாரன் அவர் நினைக்கல. தேவ பிள்ளைகள் நினைக்கிற அநேகர் அப்படி தான், நான் பெரிய ஊழியக்காரன், நான் பெரிய ஊழியக்காரி, நான் பெரிய கலெக்டர், ஜில்லா கலெக்டர், அதனால் நான் அதை செய்யப்பட்டேன். உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீ செய்யும் பொழுது அதற்கேற்ற கணத்தை பிதானவர் உனக்கு தந்து ஒரு குடும்பத்துக்கு தந்து ஒரு மேன்மைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்யும். ஆண்டவரே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான், பிதானவர் கணவன் வச்சோம். ஆண்டவரே, அவன் கிரியைகள் அவனோடு படுவார், நாங்கள் அப்போ உமக்காக அப்போ நீர் சொன்ன காரியங்களை ஊழியங்களை செய்யத்தக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். அதற்கேற்ற கணத்தை நீங்கள் கொடுப்பீராக. நீர் கொடுக்கிற வல்லவராக இருக்கிறீர்கள். எங்களுக்கே அல்லப்பா, உமக்கு நீர் சொன்னதை செய்யதான் ஊழியம். செய்யாததை நாங்கள் அப்பா சொல்லாததை செய்யக்கூடாது. அப்பா தாப்பனே, அப்பேற்பட்ட பாக்கியத்தை கிருபைகளை தந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கும். இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வாதத்தை ஜெயமளிக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர்களோடு இருப்பார். கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் வேலையில் உண்மைத்தமாக செயல்படுங்க. கர்த்தர் காட்சி